ஹாய், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் நல்ல கம்ப்யூட்டர் இல்லை நல்ல லேப்டாப் அதை விலை கம்மியாக வாங்குறது எப்படி அப்படின்ற ஆப்ஷன் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த விலை கம்மியான கம்ப்யூட்டர் அப்படின்றப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 8 GB ரேம் இருக்க கம்ப்யூட்டர் பார்த்துட்டு ஒரு 4 GB ரேம் மாடலுக்கு போங்க அப்படின்ற மாதிரியான கம்மியாக வாங்குற டாபிக் இல்லை. நீங்கள் வாங்குகிற கம்ப்யூட்டருக்கு நீங்கள் எதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு செலவு பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு சின்ன ஸ்ப்ளிட் அப் என்னென்னா, நீங்கள் ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் செலவு பண்ணுவீங்க. ஸோ இந்த ஹார்ட்வேருக்கு செலவு பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, அதில் ஒரு இன்டெல் ப்ராசஸர் இல்லை ஒரு AMD ப்ராசஸர் இருக்குது, ஒரு மதர் போர்டு இருக்கும், அதுக்கான பேட்டரி வந்துட்டு டிசைன் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு டிஸ்பிளே இருக்கும், ஸ்பீக்கர் இருக்கும், கீபோர்டு இருக்கும், ட்ராக் பேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஹார்ட்வேர் ஆஸ்பெக்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் வந்துட்டு நீங்கள் அதுக்கு செலவு பண்ணுவீங்க. ஸோ இப்போ இதில் நீங்கள் விலை கம்மியான கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு நீங்கள் இனிஷியலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஹார்ட்வேரில் வந்துட்டு கம்மி பண்ணுறதை வந்துட்டு நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா உங்களோட நாளைக்கு நீங்கள் வந்துட்டு அந்த மெஷினை திரும்ப வந்துட்டு நீங்கள் ஒரு 30% நீங்கள் அதுக்கு ஒரு செலவு பண்ணிவிட்டு நீங்கள் அதை பெட்டரான கம்ப்யூட்டராக மாற்றணும்னு நினைக்கிறப்போ அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஏன்னா இன்றைக்கி வர நிறைய கம்ப்யூட்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிமூவபிள் ரேம் அப்படின்றதே வந்துட்டு கொடுக்குறது இல்லை. ப்ளஸ் உள்ளே இருக்கிற இன்டர்னலாக அவங்க வந்துட்டு கொடுக்குற பார்ட்ஸ் எதையுமே நீங்கள் மாற்றுறது அப்படின்றதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ நீங்கள் வாங்கும்போது ஹார்ட்வேர் வந்துட்டு நல்லதாக வாங்கணும். நீங்கள் சாஃப்ட்வேரில் வந்துட்டு விலையை குறைக்கலாம். ஸோ அதுக்கான டெக்னிக் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற மெஜாரிட்டி ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப் ஆன்லைனில் சேல் பண்ணும்போது பார்த்தீங்க, ஆன்லைன் ஆகட்டும் ஆஃப்லைன் ஷாப் ஆகட்டும் எங்கே வாங்கும்போதும் உங்களுக்கு வந்துட்டு விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த விண்டோஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் MS-DOS இல்லைனா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த ரெண்டும் இருக்க கம்ப்யூட்டர் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பேரிட்டிவாக வந்துட்டு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஒரு லேப்டாப்புக்கும் அதனுடைய ப்ரைஸ் 30,000 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே இதில் DOS மாடல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா விலை 27,000 28,000 இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். ஸோ இந்த நீங்கள் DOS இருக்கிற லேப்டாப் வாங்கிட்டு நீங்கள் அதில் லினக்ஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது இலவசமாக கிடைக்கும். அதை நீங்கள் எடுத்து அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் விண்டோஸே வேணும் அப்படின்னீங்களும் நீங்கள் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணி அதுக்கு ஒரு லைசன்ஸ் கீ வாங்கிட்டு நீங்கள் எப்போ வேணுனாலும் விண்டோஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இனிஷியலாக இப்போ வாங்கும்போது உங்களுக்கு ஒரு டைட் பட்ஜெட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு DOS லேப்டாப்போ இல்லை வந்துட்டு லினக்ஸ் லேப்டாப்போ வாங்குறது அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு கம்மியான விலையில் நீங்கள் நினைக்கிற மிஷினையே வந்துட்டு வாங்குறதுக்கு டைம்லி ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வாங்கும்போது வந்துட்டு இப்போ நான் வெப்சைட்டில் நான் அமேசானில் பார்த்தேன், ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன், அங்கே இந்த மாதிரியான DOS லேப்டாப் இல்லை வந்துட்டு லினக்ஸ் லேப்டாப் வந்துட்டு கிடைக்கல அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் முதல்ல தேடுங்க. நீங்கள் தேடினீங்கன்னா தான் ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸ் ஆஃப் சாய்ஸ் வந்துட்டு மக்கள் தேடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு நல்ல சாய்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரியான மெஷின்ஸ் வந்துட்டு ஃப்யூச்சரில் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான உங்களோட ஃபேவரட்டான வெப்சைட்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு லேப்டாப்போட மேனுஃபேக்சரர் வெப்சைட்லேயும் போய் பார்த்தீங்கன்னா இதில் அவங்க லிஸ்ட் பண்ணாத மாடல்ஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு அங்கேயும் வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு நான் ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னோட சாய்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது Debian லினக்ஸ். ஸோ இப்போ இந்த Debian வந்துட்டு நான் யூஸ் பண்ணும்போது நான் வந்துட்டு இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறேன், அதில் நான் Debian-ஓட வாங்குறேன் அப்படின்னா நான் விண்டோஸ்க்கு அதிகமாக செலவு பண்ணி அந்த கம்ப்யூட்டரை வாங்கி நான் விண்டோஸ்ங்கிற சாஃப்ட்வேரை எரேஸ் பண்ணிவிட்டு நான் Debian இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் Debian வெப்சைட்டுக்கு போகிறேன். அங்கே வந்துட்டு ஹார்ட்வேர் வெண்டார் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் யார் யார் வந்துட்டு Debian இன்ஸ்டால் பண்ண லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்ற லிஸ்ட்டை நான் அங்கேருந்து பார்க்க முடியும். ஸோ அப்படி நான் போயிட்டு நான் சூஸ் பண்ணுற என்னோடய OS சாய்ஸ் என்ன அப்படின்றது அதுக்குள்ளே போய் நான் அதில் இருக்க வெண்டார் லிஸ்ட்டை பார்த்து நான் அப்படி வாங்கினேன் அப்படின்னாலும் என்னால் விலை கம்மியாக வாங்க முடியும். இதுக்கு அடுத்த இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபேவரட் மேனுஃபேக்சரர். இப்போ என்னோடய ஃபேவரட் மேனுஃபேக்சரர் வந்துட்டு திங்க்பேட் சீரிஸ் இல்லை வந்துட்டு லெனோவோ இல்லைனா வந்துட்டு ஆசூஸ் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்களோட ஃபேவரட் பிராண்ட் என்னென்னு பாருங்கள். அவங்களோட பிராண்ட் வெப்சைட்டுக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா நீங்கள் லேப்டாப்போட மாடல் வந்துட்டு சூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்க முடியும். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு DOS இல்லை வந்துட்டு லினக்ஸ் ஆப்ஷன் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட டேரெக்டாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நல்ல கம்ப்யூட்டர் நல்ல கான்ஃபிகரேஷனில் விலை கம்மியாகவும் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ஐடியா வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மற்ற ஐடியாஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் இன்னும் நிறைய ஷேர் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த சேனல் வந்துட்டு பின்னாடி ப்ரொமோட் ஆகும். இந்த மாதிரியான ஐடியாஸ் வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாருக்கும் ரீச் ஆகும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. தேங்க்யூ.